வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சிலபஸில் இருக்க ந வேறுபாடு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, குறில் நெடில் வேறுபாட்டில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, அதுக்கப்புறம் சந்திப்பிழை இந்த வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமானது மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம். எதில் இருந்து கொஷின் வரும்னு பார்த்து தான் எடுத்து போட்டிருக்கோம். அதெல்லாம் கவனமாக பாருங்கள். சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய், இது 4 தான், நல்லா பார்த்துங்க. இதழ், நாக்கு, பல், மேல்வாய், கீழ்வாய் கிடையாது, மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இங்க இருந்தா எழுத்து பிறக்குதுங்கிறாங்க. அதாவது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இது 4லேருந்து 1த்துல பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் அந்த பாகங்களின் வழியாக தான் எழுத்து பிறக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது எழுத்துக்களின் இடப்பிறப்பு. ஒவ்வொரு எழுத்து எங்கேருந்து பிறக்குதுன்னு. இப்போ உயிரெழுத்து 12 கழுத்தை இடமாக கொண்டு தோன்றும். உயிரெழுத்து 12 கழுத்தை இடமாக கொண்டு தோன்றும். ஏன்னா கழுத்தை வழியாக தான் நமக்கு மூச்சு காத்து வருது. அதனால அது வந்தால் தான் நமக்கு உயிர் இருக்கும். அதனால உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா வல்லிய மார்பு. வல்லிய மார்புங்கிறது தான் இதுக்கு ஷார்ட்கட். மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ ஷார்ட்கட் என்னன்னா மெல்லிய மூக்கு. வல்லிய மார்பு, மெல்லிய மூக்கு. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. நம்ம பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் இடையில இருக்கிறது எது? கழுத்து. அதனால இடையின எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றது. ரொம்ப முக்கியம். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. இது மேட்ச் த ஃபாலோயிங்லையும் வரலாம், தனியாக கொஸ்டினாகவும் கேட்கலாம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த எழுத்து எங்கெங்க பிறக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது லா லா ழா வேறுபாடு. பாருங்க, இந்த லாவுக்கு என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சின்ன லா இருக்குங்கல்ல, அதுக்கு பேரு தனி லகரம். தனி லகரம். மேல் நோக்கு லகரம். மேல் நோக்குனா இப்ப லா போடுறீங்கன்னா மேல் நோக்கி தானே போடுறீங்க. மேல் நோக்கி வர்றதுனா இது மேல் நோக்கு லகரம். ஒற்றல் லகரம், குண்டு லகரம், இவ்வளவு பேர் இருக்குது இதுக்கு. தனி லகரம், மேல் நோக்கு லகரம், ஒற்றல் லகரம், குண்டு லகரம். அடுத்தது இந்த லாக்கு என்ன பேர் இருக்குன்னா பொது லகரம். பொது லகரம் பொதுவாக யூஸ் பண்ற லகரமா இந்த பெரிய லாங்கிறது. வருடல் லகரம், கீழ்நோக்கு லகரம். அது கீழ் நோக்கி வர்றதுனால கீழ்நோக்கி லகரம். இன்னொன்னு ஆட்டுக்குட்டி லகரம். என்னது? இன்னொன்னு ஆட்டுக்குட்டி லகரம். அடுத்தது ழாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சிறப்பு ழகரம். லாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, சிறப்பு ழகரம். அடுத்தது உச்சரிக்கும் முறை பார்க்க போறோம். லா, சின்ன லா அப்படிங்கிறது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்கரின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். மேல் பற்கரின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த அடியைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்கரின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து வகர லகரம் சொல்றாங்களாம். வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம் சொல்றாங்க. அடுத்தது லா, பெரிய லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை, இது நடுப்பகுதி, அடின்னு வந்தா சின்ன லா, நடுப்பகுதின்னு வந்தா பெரிய லா, தொடுவதால் லகரம் தோன்றும். போட்டால் லகரம் தோன்றும். அப்போ சின்ன லா வந்ததுன்னா அடி, பெரிய லா வந்து லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இந்த பெரிய லா வந்து பொது லகரம், ஆட்டுக்குட்டி லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது நா மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம் சொல்றாங்க. நா மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம் சொல்றாங்க. அடுத்து உச்சரிக்கும் முறையில வந்து சிறப்பு ழ பார்க்க போறோம். சிறப்பு ழ நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றும். ழ எப்படி சொல்லணும்னா, இந்த நாவின் நுனி இருக்கலாம், நாக்கோட நுனி வந்து மேல் நோக்கி வளைந்து வருடுவதனால தான் இந்த ழ அப்படிங்கிறது தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, முக்கியமான கேள்வி. லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ழ தமிழுக்கே சிறப்பானதுனால சிறப்பு ழ அப்படிம்பாங்க. இதனை சிறப்பு ழகரம் என அழைப்பர். இது மா போல இருப்பதால் இதனை மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. அது பாத்தீங்கன்னா வகர லகரம், இது நகர லகரம். நாம இருக்கிறது நகர லகரம், இது மாம இருக்கிறதுனால மகர ழகரம். முதல் எழுத்தாக ல ல ழ 3 வராதுன்னு இருக்காங்க. முதல் எழுத்தாக ல ல ல 3 வராதுன்னு இருக்காங்க. அப்படி வந்தா லாபம் லட்சம் அப்படின்னு வந்தா உயிரெழுத்து அப்படிங்கிற ஈ வந்து முன்னாடி வரும். லாபம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஈ வரும், லட்சம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஈ வரும். ஆனா படிக்கும்போது லாபம் லட்சம் தான் படிக்கணும், ஈ சைலண்டா படிக்கும். இது ல ழ தமிழ் சொல், பிற சொல்லில் கூட வராது, பிறமொழி சொல்லில் கூட வராது. இந்த ல அப்படிங்கிற ஒரு எழுத்தும் ழ அப்படிங்கிற எழுத்தும் பிற மொழியில வராது அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. உயிர்மை இல்ல வரும், இல்ல வரும். அதாவது உயிர்மை பக்கத்துல பள்ளி பள்ளி, அதாவது இந்த இல்லுலையும் சேர்ந்து வரும், இந்த இல்லுலையும் சேர்ந்து வரும். ஆனா இந்த இழுங்கிறது வராதுன்றாங்க. பெண்பால் பெண்பால் பன்மை லகரம் வரும். பெண்பால்ல பன்மை லகரம் அப்படின்னு வரும். அவள், சென்றவள், வந்தாள் அப்படிங்கிறதுல பெண்பால் பன்மையில லகரம் வரும் அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து பன்மை சொற்கள்ல பெரிய லகரம் வரும். ஆடுகள், அவர்கள், வந்தார்கள், பன்மை சொல்ல எல்லாமே வந்து பெரிய ல வரும். ஆல் இல் அல் ஆகிய விகுதிகள் வந்தால் லகரம் வரும். ஆல் இல் அல் விகுதிகள் வந்தால் லகரம் வரும். எடுத்துக்காட்டு வந்து இதில், நடத்தல், ஐந்தில். ஆல் இல் அல் ஆகிய விகுதிகள் வந்தால் சின்ன லா வரும் இருக்காங்க. பன்மையில பெண்பால்ல வந்து பெரிய லா வரும். ஆல் இல் அல் ஆகிய விகுதிகள் வர்றப்ப சின்ன இல் வரும் அப்படின்னு இருக்காங்க. இதில், நடத்தல், ஐந்தில். அடுத்து புணர்ச்சி விதி புணர்றப்ப கல் பிளஸ் சிலை அப்படிங்கிறது வந்து இந்த ல வந்து ரா ஆயிடும். இப்ப இல்லுங்கிறதுனால இரு கற்சிலை அப்படின்னு வந்துருது. அதே நாள் காட்டி அப்படிங்கிறது இந்த பெரிய லா அப்படிங்கிறது வந்து இட்டாயிட்டு. இது நம்ம ஏற்கனவே வந்து பிரித்தெழுத சேர்த்தல புணர்ச்சி விதியில பார்த்திருப்போம். அதை ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நிறைய புணர்ச்சி விதி சொல்லியிருப்போம் பிரித்தெழுத சேர்த்தல்களை. அதுல வரும் இது. இந்த கசரதாபுரத்துக்கு காசா தாப்பா முன்னாடி இல்லு வந்ததுன்னா இர்ராவும், பெரிய இல்லு வந்ததுன்னா இட்டாவும் மாறும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இழ் அருகில் மெய்யெழுத்து வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இழ் அருகில் மெய்யெழுத்துக்கள் வரலாம். வாழ்க்கை அப்படிங்கிறதுல எக்குங்கிறது வந்து பாருங்க. ஆனா இல்லு அருகில் மெய்யெழுத்து வராது. இல்லு அருகில் மெய்யெழுத்துக்கள் வராது. ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சிக்கு பக்கத்துல இச்சுங்கிறது பாருங்க. இழுக்கு பக்கத்துல மெய்யெழுத்து வரும். இல்லு பக்கத்துல மெய்யெழுத்து வராது. அடுத்தது நா வேறுபாடு. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த பெரிய நா நகரம் தோன்றும். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. சின்ன நா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதே இந்த நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது.
அப்போ இந்த பெரிய நா அப்படிங்கிறது வந்து நடுப்பகுதி. பெரிய நாங்கிறது நடுப்பகுதி. சின்ன நா அப்படிங்கிறது வந்து முன்பகுதி. முன்னுக்கு வர்ற அந்த முன்பகுதியில வர்ற சின்ன நா வந்து முன்னாடி பகுதியை தொடுவதால் பிறக்குது அப்படின்னு இருக்காங்க. அதே இந்த நாங்கிறது வந்து அடிப்பகுதி. நாங்கிறது வந்து அடிப்பகுதியை தொடுவதால் தான் அந்த நகரம் அப்படிங்கிறது பிறக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா இந்த நா வந்து முழுசுழி நா வந்து நடுப்பகுதி. அதே சின்ன நா இருக்குங்கல்ல அது முன்பகுதி. அதே இந்த நா வந்து அடிப்பகுதி. ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணீங்க. அடுத்தது நா வேறுபாடுல ந ட. அதனால வந்து இதை டன்னகரம் அப்படிம்பாங்க. நாவுக்கு இனமானது ட. நாக்கு அப்புறம் ட வர்றதுனால டன்னகரம். அதே இந்த ராவுக்கு அப்புறம் நா வர்றதுனால வந்து ரன்னகரம் பாங்க. இத ரன்னகரம் பாங்க. அதே தாவுக்கு அப்புறம் நா வர்றதுனால தன்னகரம் அப்படிம்பாங்க. நாவுக்கு அப்புறம் தா வர்றதுனால தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாக்கு அப்புறம் நா வர்றதுனால தன்னகரம் சொல்லுவாங்க. தன்னகரம் சொல்லின் முதலில் வரும். தன்னகரம் சொல்லின் முதலில் வரும். தன்னகரம் ரன்னகரம் வந்து சொல்லின் முதலில் வராது. சரிங்களா? அப்போ நாடு முன்னாடி வந்திருக்கு. நண்பர்ல நான் முன்னாடி வந்திருக்குது. நீளம்ல நான் முன்னாடி வந்திருக்குது. நாளை அப்படிங்கிறதுல நான் முன்னாடி வந்திருக்கு. நீங்கள்ல நீ முன்னாடி வந்திருக்கு. இதே மாதிரி டானாவும் ராணாவும் எந்த வார்த்தைக்கும் முன்னாடி வராது அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது ரகர ரகர வேறுபாடு. ரகரமை தன் வர்க்கத்தோடு சேர்ந்து வரும். ரகரமை தன் வர்க்கத்தோடு சேர்ந்து வராது. அதாவது இந்த பெரிய ரா அப்படிங்கிறது வந்து அதோட இனத்தோட தான் சேர்ந்து வரும் அப்படின்னு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குற்றம் அப்படிங்கிறதுல வந்து இந்த ராவு ரா பக்கத்து பக்கத்துல இருக்கு பாருங்க. விட்ரான் அப்படிங்கிறதுல ரா பக்கத்து பக்கத்துல இருக்குது. நெற்றி அப்படிங்கிறது இந்த ரா பக்கத்து பக்கத்துல வருது. இது எப்படி அது பக்கத்துல இருக்க அந்த ராவோட தான் புணர்ந்து வரும். ஆனா இந்த ரா வந்து அதோட சேர்ந்து வராது அப்படின்னு இருக்காங்க. இது உதாரணமே பார்க்கலாங்க. இதுல ராங்கிறது வந்திருக்கு பாருங்க. இது பக்கத்துல ரா வரல. நான் தான் வந்திருக்குது. ரகரம் நகரமேக்கு பின் வரும். ரகரம் நகரமேக்கு பின் வராது அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த இன்னுக்கு பக்கத்துல இந்த ரா வந்திருக்கு பாருங்க. தின்றான், பன்றி, கன்று, கொன்றை, சான்றோர். அதே மாதிரி இன்னுக்கு பக்கத்துல எல்லாமே ராவுக்கு இனமானது எல்லாமே வந்திருக்குது. ஆனா அதே மாதிரி இந்த நாவுக்கு பக்கத்துல ரா வராது அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாவுக்கு பக்கத்துல ரா வராது அப்படின்னு இருக்காங்க. ரகர ரகர வேறுபாடு. ரகரமேனும் தமிழ் சொற்களில் முதலெழுத்தாக வருவதில்லை. அதாவது ராவும் இந்த ராவும் தமிழ் சொல்ல முதலெழுத்தாக வராதுன்னு இருக்காங்க. ரகரத்தை முதலெழுத்தாக உடைய சில வட சொற்கள் தமிழில் வந்து வழங்குவதுண்டு. ரங்கன், ராமன், ரோமம். ரங்கன், ராமன், ரோமம் எல்லாமே வடமொழி சொற்கள் அப்படிங்கிறாங்க. இவற்றை நம்ம எப்படி எழுதுவோம்னா அரங்கம். ராமன் வந்து கம்பராமாயணத்துல பார்த்திருப்போம். ஈ போட்டுதான் எழுதுவாங்க. ராமன். ரோமம ஊ போட்டுதான் எழுதுவாங்க. இது எல்லாமே சைலண்ட். என ஆ இ ஊ என 3 உயிரெழுத்துக்கள் ஏற்ற ஒன்றை முதலில் கூட்டி எழுதல். அடுத்தது என்னன்னா ரகரமை. ரகரமை ஒரு சொல்லின் ஈற்று எழுத்தாக வராது. ரகரமை ஒரு சொல்லின் ஈற்று எழுத்தாக வரும். பாத்தீங்கன்னா நீரு, பேர், பதர், மலர், ஆசிரியர் இது எல்லாத்துலயுமே இருங்கிறது வந்து கடைசியா முடிஞ்சிருக்குது. ஆனா இந்த ராங்கிற ஈற்றெழுத்த முடிந்த தமிழ் சொல் இல்லை அப்படிங்கிறாங்க. ரகர ரகர வேறுபாடு. நகரமையை ஈற்றினுடைய மொழிகளும் லகரமையை ஈற்றினுடைய மொழிகளும் வல்லெழுத்தை முதலாக உடைய மொழிகளோடு சேரும்போது ஈற்று லகரமைகள் ரகரமையாக மாறும். ரகரமையாக மாற மாட்டா அப்படின்னு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த பொன் பிளஸ் கொல்லன் இது சேரும்போது இந்த எண்ணு இருக்குங்கல்ல
இது வந்து இர்ரா மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ வந்து வருமொழியில வந்து கசடதர அப்படிங்கிற வல்லினம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் வந்து இர்ராயிடும். அது அவன் பிளஸ் கூ அப்படிங்கிறது தான் அவர் கூவா மாறி இருக்குது. இந்த இன்னு இங்க இர்ராயிட்டு. கல் பிளஸ் சட்டி அப்படிங்கிறது சின்ன லா. சின்ன லாங்கிறது இங்க இர்ராயிட்டு கற்சட்டி ஆயிட்டு. பல் பிளஸ் கொடி அப்படிங்கிறது பற்பொடி அப்படின்னு ஆயிட்டு. இந்த இல்லு இர்ரா மாறிட்டு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அவன் பிளஸ் கூ அவர்க்கு. ரகரமெய்க்கு பின் காசா பாரா என்னும் இந்நான்கு வர்க்க உயிர்மெய்களே வரும். மற்றவை சேர்த்து வரமாட்டா அப்படின்றாங்க. இப்போ அந்த ரகரமெய்க்கு பின்னாடி காச பர அப்படிங்கிற நாள் தான் வரும்னு இருக்காங்க. அதனால நிற்க அப்படிங்கிறதுல கா வந்திருக்குது. இந்த இருக்கு பக்கத்துல சேவோட வர்க்கம் சி வந்திருக்குது. இருக்கு பக்கத்துல பாவோட வர்க்கம் பூ வந்திருக்குது. இதுக்கு உட்கார் பக்கத்துல ரே வந்திருக்குது. அது மாதிரி 4 வார்த்தை தான் வருங்கிறாங்க. என்னன்னா கா, சா, பா, ரா. இது 4 மட்டும்தான் ரா மேய்க்கு அப்புறம் வரும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ரகர மேய்க்கு பின் கா, சா, தா, நா, பா, மா, வா, யா, ஞா, ஞா என்னும் 10 வர்க்க உயிர்மெய்கள் வரும்ன்றிருக்காங்க. எத்தனை வரும்ன்றிருக்காங்க? 10 வரும்ன்றிருக்காங்க. மிச்சம் 8 வராது அப்படின்னா. ரகரமேக்கு பக்கத்துல காசா பாரா இந்த 4 வரும்ன்றிருக்காங்க. இந்த ரகரமேக்கு பக்கத்துல கா, சா, தா, நா, பா, மா, அப்புறம் வா, யா, ஞா, ஞா. இந்த 10 மட்டும் தான் வரும்ன்றிருக்காங்க. காசா, தா, நா, பா, மா, வா, யா, ஞா, ஞா. இது 4 தான் வரும்ன்றிருக்காங்க. பாருங்க. வேர் கடிது க, வேர் சிறிது சி, வேர்த்து வித்து வந்திருக்கு. இந்த இருக்கு பக்கத்துல நே வந்திருக்கு. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ராக்கு பக்கத்துல 10 வர்க்க உயிர்மெய்கள் மட்டும்தான் வரும். காசா, தானா, பாமா, வா, யா, ஞா, ஞா. இது 10 மட்டும்தான். மற்ற 8 வராதுன்ற. ரகரமை தனி குற்றெழுத்தின் பின்னாவது தனி உயிர்மெய் குற்றெழுத்தின் பின்னாவது நில்லாது. ரகரமை அவ்வாறு நிற்கும் அப்படின்னு இருக்காங்க. ரகரமை அவ்வாறு நிற்கும் அப்படின்னு இருக்காங்க. உற்றார் அப்படிங்கறத எடுத்துட்டீங்கன்னா இந்த இருக்கு பக்கத்துல ஊ அப்படிங்கிறது வந்திருக்குது. அதாவது உயிர் குறில் வந்திருக்குது. இந்த இருக்கு முன்னாடி கா அப்படிங்கிற தனி உயிர்மெய் குற்றெழுத்து வந்திருக்குது. அதே மாதிரி ராக்கு பக்கத்துல எதுவும் வராது அப்படின்னு இருக்காங்க. அவ்வாறு வந்ததுன்னா அது தமிழ் சொல் கிடையாது, வடமொழி சொற்கள் அப்படின்னு இருக்காங்க. அதை நம்ம தமிழ்ல மாத்தி எழுதுவோம். இப்ப அர்ச்சனை அப்படிங்கிறது வந்து அருச்சனை அப்படிங்கறது எழுதுவோம். நம்ம கர்ப்பம் அப்படிங்கறத கருப்பம் அப்படின்னு எழுதுவோம். ரகரமெய்க்கு பின் மெய்யெழுத்து வராது, உயிர்மெய் எழுத்தே வரும். அதாவது பெரிய ராவுக்கு பின்னாடி மெய்யெழுத்து வராது அப்படின்னு இருக்காங்க. உயிர்மெய் எழுத்தே வரும். கற்கண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு பக்கத்துல காதான வந்திருக்குது. மெய்யெழுத்து வராது. கற்சிலை, சிற்பம். ரகரமெய்க்கு பின் மெய்யும் வரும், உயிர்மெய்யும் வரும். இந்த ஆர்க்கும் அப்படிங்கிறதுல வந்து இருக்கு பக்கத்துல இக்கு வந்திருக்கு பாருங்க. அயற்சி அப்படிங்கிற போது இருக்கு பக்கத்துல இச்சு வந்திருக்கு. தேர்வு அப்படிங்கிறது பக்கத்துல மெய்யெழுத்து இல்லாம உயிர்மெய் எழுத்து வந்திருக்குது. அப்படின்னா இந்த ராக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து வரைய வராது அப்படின்னு இருக்காங்க. உயிர்மெய் எழுத்து மட்டும்தான் வரும். இந்த ரகரத்துக்கு முன்னாடி மெய்யும் வரும், உயிர்மெய்யும் வரும் அப்படின்னு இருக்காங்க. ரகரம் தமிழ் மொழிக்கே சிறப்பானது. இந்த ரகரம் தமிழ் மொழிக்கே சிறப்பானது. ரகரம் பல மொழிக்கும் பொதுவானது. படிச்சிருக்கோம்ல. இந்த ழங்கிறது வந்து தமிழ் மொழிக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ராவும் தமிழ் மொழிக்கு சிறப்பானதான். இந்த ரகரம் அப்படிங்கிறது பல மொழிக்கும் பொதுவானதான். பிராமணர் அப்படிங்கிறது வந்து வடமொழி. அதுல வந்து இந்த ராங்கிறது வந்துருக்குது. அலமாரி அப்படிங்கிறது வந்து போர்த்துகீசியம். அதுலயும் இந்த ராங்கிறது வந்துருக்குது. கரம் சூடு அப்படிங்கிறது இந்துஸ்தானி. அதுலயும் வந்திருக்குன்றது. ரகர ரகர நகர 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 ரேனா வேறுபாடு எல்லாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல முக்கியமானது மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கவனமா படிச்சுக்கங்க. ஏற்கனவே வீடியோவும் ஒரு தடவை ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டு இருங்க. அப்போ கொஞ்சம் மைண்ட்ல பதியும். அடுத்த வீடியோல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.